இது வந்து உண்மையா அந்த டிராவல் பண்றாங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஏன்னா சாதாரணமா பக்கெட்டுக்கு போட்டு எடுத்து போகலாம், வெயிட்டே தெரியாது. ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறது. இது இப்படி 50 கிராம்ஸுக்குள்ள இப்படி 3 ஹவர்ஸ் நிற்கக்கூடிய பேட்டரி உள்ள இயர்போனையும் கேஸையும் கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இது சார்ஜிங் டைம் வந்து 1 ஹவர் தான் சொல்றாங்க. 1 ஹவருக்கு பேட்டரி சார்ஜ் வருமானு தெரியல. இது வந்து ஒரு IEM இயர்போன். இப்ப கிட்டடியில வந்து இந்த IEM இயர்போன்ஸ் வந்து நல்ல ஒரு ஹிட்ல போய் கொண்டிருக்குது. அதுக்காண்டி நிறைய பேர் வந்து அது இந்த மாதிரி இருக்குன்றத பாக்குறதுக்காண்டி நிறைய பேர் வாங்கி பாக்கிங்க IEM. இது வந்து நீங்க நிறைய சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல பாத்துருப்பீங்க, நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ணி. ஹலோ கைஸ், வெல்கம் டு ராஸ்யூ. காய்ஸ், நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டா 2 இயர்போன்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் நாங்க பார்க்க போறோம். அது 2 ரொம்ப வித்தியாசமான இயர்போன்ஸ். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்போன்ஸ். ஒன்று வந்து ரியல் ஃபிட், மற்றது வந்து EDX. ஒன்று வந்து ரியல் ஃபிட் F2 Pro, மற்றது வந்து EDX Pro. இதுல ரியல் ஃபிட் வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அலிஎக்ஸ்பிரஸ்ல. மற்றது வந்து அதுவும் அலிஎக்ஸ்பிரஸ்ல வாங்கியிருந்தேன் 1800 ரூபாய்க்கு EDX Pro X. இதுல முதலாவது நாங்க வந்து இப்ப EDX Pro X இந்த ரிவ்யூ இருக்கா பார்க்கலாம், உள்ள என்ன மாதிரி இருக்குது இருக்கா பார்க்கலாம். இதுல EDX Pro X வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது இந்த பாக்ஸ் வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லா இல்லாம சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு IEM இயர்போன். இந்த இப்ப கிட்டடியில வந்து இந்த IEM இயர்போன்ஸ் வந்து நல்ல ஒரு ஹிட்ல போய் கொண்டிருக்குது. அதுக்காண்டி நிறைய பேர் வந்து அது என்ன மாதிரி இருக்குன்ற பாக்குறதுக்காண்டி நிறைய பேர் வாங்கி பாக்கிங்க IEM. ஆனா ஒரிஜினல் IEM வந்து ஒரு 15,000 அந்த ரேஞ்சில போகுது. இது வந்து அந்த IEM அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இது IEM சொல்லல, ஆனா கிட்டத்தட்ட IEM மாதிரி. இப்ப இந்த முன் பாக்ஸ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சிம்பிளா இருக்குது. இதுக்கு அவங்களே இந்த பாக்ஸ்லயே எழுதியிருக்காங்களே சிம்பிளா இருக்கிறதுக்கான காரணத்தை என்னன்னா, no matter how luxurious the package cannot change the interior quality of the product. அது என்னன்னா, பாக்ஸின் டிசைன் வந்து ஒரு நாளும் உள்ள இருக்கிற ப்ராடக்டின் தன்மையை தீர்மானிக்காதான். அதாவது பாக்ஸின் தரம் வந்து உள்ளே இருக்கிற ப்ராடக்டின் தரத்தை தீர்மானிக்காதா. ஒருக்கா அப்படியா இருக்குன்னுக்கா பார்ப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கு, இவங்களோட உருட்டா அல்லது உண்மையாண்டு ஒருக்கா பார்ப்போம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 இயர்போன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான வயர் எங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஒரு எஃபெக்ட் பண்ண மறந்துட்டாங்களோ என்னமோ. இங்க பின்னியர் கொடுத்துருக்காங்க அதுக்கான வயர். இப்ப இந்த வயரை வந்து நாங்க இந்த 2 இயர்போன்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. அடுத்தது பொறுமையை சோதிக்குது. சரி, எடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததையும் கனெக்ட் பண்ணிட்டா ஓகே. இப்ப நீங்க யோசிப்பீங்க ஒரு வித்தியாசமா இருக்குது, பாத்தீங்கன்னா இந்த இயர் ஷேப்ல இருக்குது, இது என்னன்னு நாங்க காதுல வியாபாரம் யோசிப்பீங்க. இது வந்து நீங்க நிறைய சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல பாத்துருப்பீங்க, நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட். இதண்டு இல்ல, இத மாதிரி வந்து இப்படி காதுகிட்ட கொண்டு போயிட்டு புஷ் பண்ணிட்டு இப்போ ஓகே, ஒன்று பண்ணியாச்சு. அடுத்தது இதே மாதிரி தான் காது கொண்டு புஷ் பண்ணிட்டு ஓகே. இதை பாத்தீங்கன்னா இப்ப தெரியும், இது கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்க அவ்வளவு இதா இல்லை, ஆனா நல்ல நீட்டா தான் இருக்குது. இப்ப காதுல வியாபாரம் பண்ணிக்க கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. அதுக்காக சவுண்ட் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இந்த ஃபீல். வோக்கல்ஸ் வந்து நல்ல கிளியரா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கை விட வோக்கல்ஸ் நல்ல கிளியரா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனா வோக்கல்ஸ் வந்து நல்ல தனியா
கேட்குது. மற்றது வந்து லைவ்ல அந்த நாங்க ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குதுன்னா அதுலயே நின்று கேட்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்கு கேட்க லைவ்லயே நடக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து உண்மையா பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஐஎம். இது என்ன யூஸ் பண்றேன்டா, இப்ப அவன் வந்து சிங் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டு இருக்கும். அப்படின்ற வோக்கல்ல மட்டும் கொஞ்சம் மெஜாரிட்டியா கேட்கறது, அதாவது இன்னும் நல்லா கிளியரா கேட்கறதுக்காண்டி தான் இது பாவிக்கிறத. இது கொடுக்குற காசுக்கு வந்து இது வேர்த்தானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வேர்த்தானதுதான். இப்படி வேர்த்தான ஒரு ஐஎம் இயர்போன் வந்து கிடைக்காது. அண்ட் இது வந்து ஒரு பசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனையும் கொடுக்கும் இயர்ஸுக்கு. சூழல்ல இருந்து வர வேற ஒலிகளை காதுக்குள்ள அவ்வளவு இதா விடாது. மற்றபடி வியா பண்ணவும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இயர் ஷேப்ல இருக்குது. நாங்க இப்ப அடுத்ததா ரியல் ஃபிட் பிராண்ட் இயர்போனை பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா TWS இயர்போன், அதாவது வயர்லெஸ் இயர்போன். இது வந்து வயர்ட், இது வந்து வயர்லெஸ் இயர்போன். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ், முக்கியமான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த மியூசிக் லிசனிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல இருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்திருந்தேன், ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தது. உள்ள ஓபன் பண்ணி என்ன மாதிரி இருக்கா பார்ப்போம். அதுக்கு மேல வெளியே பாக்ஸ் இருக்கா பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபீச்சர்ஸ் சொல்லிருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து இயருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குமா. அடுத்தது வந்து ENC கோல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதான். அடுத்தது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதான், ரெண்டுமே இருக்குதான். அடுத்தது வந்து நல்ல ஒரு பேட்டரி இருக்குதான், லாங் ஸ்டாண்ட் டைம் சொல்லிருக்காங்க. உள்ள பாத்துடலாம் இந்த மாதிரி இருக்கு. புக்லெட் ஒன்றும் டைப் சி கேபிளும் கேஸோட இயர்போன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கியூட்டான ஒரு டேப்லெட் மாதிரி ரொம்ப ஒரு சின்னனான கேண்டியா தான் கொடுத்துருக்காங்க. உண்மையா பயங்கர வெயிட்லெஸ்ஸா இருக்குது. ஒரு 50 கிராம் ஃபீல் தான் இருக்குது. இது வந்து உண்மையா அந்த டிராவல் பண்றாங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஏனெண்டா சாதாரணமா பாக்கெட்டுக்கு போட்டு எடுத்து கொண்டு போகலாம், வெயிட்டே தெரியாது. ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். இது இப்படி 50 கிராம்ஸுக்குள்ள இப்படி 3 ஹவர்ஸ் நிக்கக்கூடிய பேட்டரி உள்ள இயர்போனையும் கேஸையும் கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதுல சார்ஜிங் டைம் வந்து 1 ஹவர் தான் சொல்றாங்க. 1 ஹவருக்கு இப்படி ஒரு பேட்டரி சார்ஜ் வருமானு தெரியல. சரி காசு உள்ளுக்கு ஓபன் பண்ணி TWS இயர்போன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றா பார்ப்போம். அதுவும் நல்ல கியூட்டா சின்னனா இருக்குது பாத்தீங்கன்னா. வியா பண்ணி பார்ப்போம். இயர்ல வியா பண்ணி தெரியல. இது அவ்வளவு சின்னனாகவும் நல்ல வெயிட் குறைஞ்சதாகவும் இருக்குது. பயங்கர கம்ஃபர்டபுளா கூட இருக்குது. இப்ப ஒரு சாங் ஒன்று கேட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது. இந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வோக்கலுமே கிளியரா தான் இருக்குது, ஓகேயா தான் இருக்குது. இதை விட இதுன்ற குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஒருவேளை அது பேஸாலே இருக்கலாம். மற்றது வந்து இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உண்மையாவே வேலை செய்யுது. அவ்வளவு சூழல்ல உள்ள சத்தங்கள் வந்து வெளியே உள்ளுக்க கேட்கல. வேற நல்ல ஒரு ஹை வால்யூம் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. நல்ல ஒரு ஹை வால்யூம் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. காய்ஸ் நான் வந்து சொல்ல மாதிரி என்னன்னா இதுல வந்து டச் கண்ட்ரோலும் இருக்குது இந்த இயர்போன்ஸ்ல. மற்றது இன்னொரு விஷயமும் இருக்குது, முக்கியமான விஷயம் என்னன்னா 3 மோட்ஸ் இருக்குது. ரெஸ்பரண்டல் மோட், அடுத்தது வந்து கேமிங் மோட், அடுத்தது வந்து ANC மோட். இந்த ரெஸ்பரண்டல் மோட்ன்றது வந்து நீங்க மியூசிக்ஸ் நல்ல ஒரு கிளியரா கேட்கறதுக்கு யூஸ் ஆகும்.
எங்கிலேருந்து ஒரு 3D ஃபீலிங்கோட கேட்கக்கூடியா இருக்கும். கேமிங் மோட் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்கு எந்த ஒரு டிலேயும் இல்லாம மியூசிக்ஸை நீங்க கேட்கலாம். அதாவது இந்த கேம்ஸ்ல வேறு ஏதோ வீடியோ போய் கொண்டிருக்கும், அதுக்குரிய சவுண்ட் இங்க வேறு ஏதோ இருக்கும், அந்த பிரச்சனை வந்து இருக்காது. அடுத்தது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் வந்து உண்மையாக ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஆனு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த் ஆனது. நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் இப்படி ஒரு விலைக்கு அலிஎக்ஸ்பிரஸ்ல கிடைக்குதுன்றது உண்மையா ஒரு பெரிய வரப்பிரதாசம் தான். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ராசியூ. மீண்டும் இப்படியான ஜெனியூனான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸை நீங்க பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இப்படியான வீடியோ செய்து போடுவோம். நன்றி, வணக்கம்.